இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பயங்கரமான ஒரு இக்கட்டு எஸ்தர் ராஜாத்தி நாட்களில் வந்தது. எஸ்தர் ராஜாத்தி செய்த ஒரு காரியம், தன்னுடைய தாதிமார்களை எல்லாம் அழைத்து எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த இக்கட்டு மாறணும்னா, இந்த பிரச்சனை மாறணும்னா, யூத குலம் காப்பாற்றப்படணும்னா, நான் மட்டும் தனித்து ஜெபித்தால் போதாது, என் கூட தாதிமார்களும் இணைந்து உபவாசிக்க வேண்டும். மொர்தெகாய்க்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபித்த போதோ, பிரியமானவர்களே, யூத குலமே அழிய வேண்டும் என்று போட்ட சட்டம் மாறியது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. விரோதமாக எழும்பிய சத்ருவாகிய ஆமான் தோற்கடிக்கப்பட்டான். அவன் செத்து போடுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இக்கட்டுல இருக்கிறீங்களா? குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபியுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆபத்தான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இக்கட்டான சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிட்ட போதும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா, பிரச்சனை நடுவுல இருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நெருக்கங்களை மாற்றுவீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவ ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், என்னென்ன வேலைகளை செய்கிறார்களோ எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.